மேம் இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு நர்சிங் கோர்ஸும் ரன் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது பேராமெடிக்கல் கோர்ஸஸுங்க. ஓகே. அதாவது நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எஸ்பெஷலி இதில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான காரணம் வந்து ஒன்று இருக்கும் இல்லைங்களா. ஸோ நிறையா எங்களுக்கு வந்தவங்க வந்து ஊட்டி சைடில் வந்து இந்த எஸ்டேட் ஒர்க்கர்ஸோட சில்ட்ரன் ரொம்ப வந்து மெயின் ஸ்ட்ரீம்க்கு போக முடியாமல் இருந்தாங்க. ஸோ வி ரன் அ லாட் ஆஃப் டிப்ளமோ கோர்சஸ் அவங்களுக்கு. ஸோ அவங்க முடிச்சுட்டு ஈஸியாக டக்குன்னு அவங்க ஜாபுக்கும் போயிடலாம். ரொம்ப லாங் கோர்ஸஸாக இல்லாமல் இருக்காது. ரொம்ப மணி ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி இல்லாத குழந்தைங்களை எம்பவர் பண்ணணும் அப்படிங்கிற ஆம்பிஷனோட வி ஸ்டார்டட் இட். ஸோ இதில் வந்து வி டூ டிப்ளமோ இன் ஹோம் கேர் நர்சிங். அதை தவிர வந்து வி டூ பிஎஸ்சி ரேடியாலஜி, பிஎஸ்சி இன் ஃபுட் டெக்னாலஜி அண்ட் டயட்டிஷியன் வந்து பண்ணுறோங்க. பிஎஸ்சி இன் ஆப்டோமெட்ரி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். டிப்ளமோவில் மற்ற டிப்ளமோஸ் ஆல்சோ ரேடியாலஜி இந்த மாதிரி கோர்சஸ், லேப் டெக்னீஷியன் கோர்சஸ் இதெல்லாமே பண்ணிட்டு இது எல்லாமே 2 year கோர்ஸஸுங்க. ஒரு சில கோர்சஸ் 1 year கூட இருக்குது. ஸோ டிபெண்டிங் அப்பான் எந்த படிச்சுட்ருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருவோம். இப்போ எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட படிச்சுட்டு இருக்காங்க? இப்போ நம்மள்ட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு more than 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. more than 100ங்க. அரௌண்ட் தமிழ்நாடு ஃபுல்லாகவே கவர் பண்ணுற மாதிரிங்களா இல்லை கோயம்புத்தூர்? மோஸ்ட்லி நாங்கள் வந்து கோயம்புத்தூர் தான், கோயம்புத்தூர் சுற்று வட்டாரத்தில் தான் ட்ரை பண்ணுறோங்க. ஆக்சுவலாக கோயம்புத்தூர் கூட கம்மி, மெயினாக நீல்கிரீஸ் இந்த லோக்கல் பகுதி. ஏன்னா எனக்கு எய்ம் ஆஃப் ஸ்டார்டிங் வாஸ் டு எம்பவர் இந்த சில்ட்ரனை. பட் இப்போ தான் வந்து வைட் ஸ்ப்ரெட்டாக பண்ணிகிட்ருக்கோம், பண்ணுறதுக்கு யோசிச்சுட்ருக்கோம். ஆமாம் மேம். இப்போது என்னுடைய கேள்வி என்னென்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜ் தாண்டினோன்னே அவங்களுடைய ஸ்டொமக் வந்துட்டு ரொம்ப அப்நார்மலாக ரொம்பவே குண்டாயிடுவாங்க. அதை வந்து அந்த கலோரிஸ் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதை நம்ம கரெக்டாக நம்மளுடைய ஹெல்த்தை பராமரிக்கிறதுக்கான சில தகவல்கள் சொல்லுங்கள். ஒபிசிட்டி அப்படிங்கிறதே வந்து இந்த காலத்தில் வந்து ஒரு பெரிய இஷ்யூ தானுங்க, சரிங்களா. ஸோ நமக்கு வந்து அந்த ஏஜுக்கு இப்போ நீங்கள் ஒரு குழந்தைய நீங்கள் கொடுத்தீங்கன்னு வைங்களேன், அந்த வயசில் அவங்க துள்ளி குதித்து விளையாண்டு பண்ணுற அளவுக்கு ஒரு அடல்ட்னால் ஃப்ளெக்சிபிளாக பண்ணவே முடியாதுங்க. வெரி டிஃபிகல்ட். ஸோ அந்த டைமிங் வந்து அவங்க சாப்பிட்ற உணவுங்கிறது ஒன்றுங்க. அதை மீறி நம்ம வந்து வளர்கிறோம், வி கம் இன் டு டீனேஜ். அங்கே ஒரு சர்ஜ் ஆஃப் ஹார்மோன்ஸ் இருக்குது, நம்ம ஈக்குவலி ஹையர் ப்ரொபோர்ஷனில் எடுக்கிறோம். ஸோ நம்ம மைண்ட் வந்து அந்த அமௌண்ட் ஆஃப் 4 இட்லி பழகிடுது. நம்ம அடல்ட் ஆனதுக்கு அப்புறமேலும் அதே 4 இட்லி எடுக்கிறோம். பட் அமௌண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி ஈக்குவலாக ரொம்பவே கம்மியாயிடுது. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா கேலரிஸ் எல்லாமே கெட் ஸ்டோர்ட் அப், சரிங்களா. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா கேலரிஸை வந்து பெரிய விஷயம் என்ன பிரச்சனை சொல்லுவாங்கன்னா, எங்களால் குறைக்க முடியல, நாங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறோம், நாங்கள் சாப்பிட்றோம், ஆனால் எங்களால் குறைக்க முடியலன்றதை வந்து எப்பயுமே சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஆக்சுவலாக கரெக்டாக அப்ரோச் பண்ணோம்னா உங்களுக்கு எவ்வளோ வந்து அந்த பர்சனுக்கான ஆக்டிவிட்டி இருக்குதோ அதுக்கேற்ற அளவுக்கு குறைக்கணும். ஆக்டிவிட்டி வந்து இப்போ 40+ இருக்கிறீங்க, நீங்கள் திடீர்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து முட்டியில் ஏதோ பிரச்சனையை பண்ணிப்போம். ஸோ கரெக்டாக அதை வந்து ஸ்பேஸ் அவுட் பண்ணி ப்ராப்பராக வந்து ஜாஸ்தி பண்ணிக்கிறோம் ஆக்டிவிட்டி பேஸ்டு. ரெண்டாவது ஃபுட்டும் வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு பேலன்ஸ்டாக, அதாவது புரதச்சத்து ப்ரோட்டீன் வந்து ஜாஸ்தியாகும். கொஞ்சம் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் எவ்வளோ மினிமலாக எடுக்கிறோமோ இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். அதே மாதிரி டைமிங் ஆஃப் ஃபுட்டுங்க, த டைமிங் ஆஃப் ஃபுட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ பிலோ 9 o'clock முன்னாடியே நம்மளோட மீல்ஸை முடிச்சுக்கணும். ரொம்ப ஏர்லி ஒரு ஆஃப் டைம்ஸில் வந்து சாப்பிட்றது இதெல்லாம் குறைச்சிக்கணும். ஏன்னா நமக்கு பாடிக்குன்னு ஒரு ரிதம் இருக்குது, நம்மளோட ஹார்மோன்ஸ் வந்து செக்ரீஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை புரிஞ்சு பண்ணிக்கிறது வந்து இஸ் பெட்டர். எப்போ வந்து சூரியன் இருக்குதோ அந்த டைம் தான் காலையில் அழகாக பீச் சைட் போய் ஃபோட்டோ எடுக்கணும். நடு மத்தியானத்துலேயோ இல்லை நடு ராத்திரிலையோ எடுத்தோம்னா நமக்கு தேவைப்படுற ஷாட்டு கிடைக்காது. அதே மாதிரி தான் ஃபுட்டும் எந்த டைமிங்கில் எடுக்கிறோமோ அது எனர்ஜிஸ் கம்ப்ளீட்டாக யூட்டிலைஸ் ஆகும். இல்லாட்டி வந்து இட் வில் கெட் பேக் ஸ்டோர்டாக போயிடும். ஸோ அந்த வந்து பேலன்ஸ் வந்து இஸ் இம்பார்ட்டண்ட்டுங்க. இறைச்சி வந்து தேவைக்கு அதிகமாக சில பேர் எடுத்துக்குவாங்க. குறிப்பாக சொல்லணும்னா சில பேர் ஆல்கஹால் எடுத்துக்கிட்டு அந்த இறைச்சியை தேவைக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து சில பேர்த்துக்கு வந்து மார்படைப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அது ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான. அது வந்து எதனால் என்ன? இறைச்சி அப்படிங்கிறது வந்து ப்ரோட்டீனுங்க, சரிங்களா. பட் வந்து இங்கே என்னென்னா பிரச்சனை வந்து ப்ரோட்டீன் வந்து தப்பே கிடையாதுங்க. ப்ரோட்டீன் வந்து எக்ஸஸ் ப்ரோட்டீன் இஸ் டிஃபிகல்ட் ஒன்று. ரெண்டாவது டைமிங் ஆஃப் டேக்கிங் ப்ரோட்டீன் இஸ் ஆல்சோ ரொம்ப நைட் டைம்ஸ் இதெல்லாமே இல்லாமல் யூ ஷுட் டேக் இன் த மார்னிங் ஆர் த மிட் மார்னிங்ஸ் வந்து இஸ் ஆல்வேஸ் பெட்டர்.
மூணாவது எப்படி டைப் ஆஃப் இறைச்சியை வந்து நீங்கள் எப்படி குக் பண்ணுறீங்கங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. நீங்கள் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி நல்லா சாப்பிட்டீங்கன்னா அந்த இறைச்சிக்கு வந்து மேலே லேயர்ஸ் ஆஃப் கோட்டிங் பண்ணிடுறோம். அது இன்னும் டிஃபிகல்ட்டாக இருக்கும் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு, சரிங்களா? ஸோ அந்த தன்மையும் மாறிடும். ஸோ நீங்கள் இதுவே வந்து க்ரில் பண்ணுறீங்க, இல்லைனா நீங்கள் வந்து பேக் இல்லாட்டி நீங்கள் வந்து ஸ்டீமில் வந்து குக் பண்ணுறீங்கன்னா இந்த பிரச்சனையே கிடையாதுங்க. இறைச்சிலையும் எந்த டைப் ஆஃப் ப்ரோட்டீன் எடுக்கிறோங்கிறத பொறுத்து இருக்குங்க. இப்போ முட்டையோட வெள்ளைக்கரு இட் இஸ் வெரி குட் ப்ரோட்டீன், ரொம்ப ஈஸிலி குக்கபிள், உடனே போனீங்கன்னா குக் ஆயிரும். அதே மாதிரி மீன் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 minutesல வந்து குக் ஆயிருங்க. ஆனால் அதுவே நீங்கள் மட்டனோ இல்லை சிக்கனோ நீங்கள் எடுக்கிறீங்கன்னா இட் வில் டேக் இட்ஸ் ஓன் ஸ்வீட் டைமுங்க. ஸோ என்ன டைப் ஆஃப் குக் பண்ணுறோம், என்ன டைப் ஆஃப் மீட் எடுக்கிறோங்கிறது முக்கியம். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுங்க, சரிங்களா? அது ப்ரோட்டீனாக இருக்கட்டும், நீங்கள் வந்து தோசையை வந்து எக்ஸஸாக சாப்பிட்றீங்களா இருக்கட்டும், எனிதிங் above நார்மல் இஸ் நாட் அட்வைசபிள். ஆல்கஹால் பை டிஃபால்ட் இஸ் நாட் அட்வைசபிள். பட் எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் எடுக்கவே கூடாது. எடுக்கிறீங்க அப்படின்னா ஆல்வேஸ் வித் அ மீல் இஸ் பெட்டர். தப்பே பண்ணுறோன்னா அட்லீஸ்ட் தெரிஞ்சு எந்த மாதிரி தப்பு பண்ணால் அட்லீஸ்ட் நம்ம உடம்பை ரொம்ப சேதப்படுத்திக்க மாட்டோங்கிறது. ஸோ வித் அ மீல் வந்து இஸ் ஆல்வேஸ் பெட்டர். அண்ட் அதை தவிர நீங்கள் வந்து அந்த ப்ரோட்டீனை வந்து அளவுக்கு அதிகமாக எதுவுமே எடுக்கிறது வந்து எக்ஸ்ட்ரா எனர்ஜியாக தான் ஸ்டோர் அப் ஆகும். இப்போ குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸ்? குழந்தைங்கள வந்துங்க ஃபுட் அட்வைஸ்னே வச்சுக்கலாமே, சரிங்களா? ஸோ ஸ்டடீஸ் வந்து என்ன சொல்லுதுங்கன்னா, சின்ன வயசு குழந்தைங்க இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து யார் வந்து சின்ன வயசுலேயே ஒபிசிட்டியாக இருக்கிறாங்களோ அவங்க வந்து பை டிஃபால்ட் டீனேஜில் ஒபீஸ் ஆகிடுறாங்க, சரிங்களா? அதே மாதிரி நம்ம நினைக்கிறோம் ஒபிசிட்டி எல்லாமே பிகாஸ் ஆஃப் ப்ரோட்டீன் அப்படின்னு. ஆக்சுவலாக இல்லைங்க. என்ன ஆகுதுன்னா, இந்த காலத்தில் வந்து இந்த அமௌண்ட் ஆஃப் சாக்லேட்ஸ், த அமௌண்ட் ஆஃப் ஸ்வீட்ஸ், த அமௌண்ட் ஆஃப் ஆடட் சுகர்ஸ் நம்ம எடுக்கிறோமோ அது எல்லாமே வந்து கெட்ஸ் அக்யூமுலேட்டட், எக்ஸஸ் வந்து கம்ஸ் இன்ட்டு ஃபேட்டாக மாறுது. அதுதான் இந்த காலத்தில் வந்து நான் ஆல்கஹாலிக் வந்து ஃபேட்டி லிவர்ஸ்ன்னு இருக்குதுங்க. ஸோ இந்த நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர்ஸ் வந்து இஸ் ஆன் தி இன்க்ரீஸ், எஸ்பெஷலி வித் சில்ட்ரன். அதுக்கு மெயின் காரணம் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் சுகர்ஸ் அட் தட் ஏஜ். ஸோ இந்த எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் சுகர்ஸ் அட் ஏஜை வந்து கொண்டு போனோம்னா பின்னாடி வந்து எப்படி வந்து ஒரு ஆல்கஹால் எடுத்து லிவருக்கு எடுத்து கடைசியில் வந்து போய் சிரோசிஸில் முடிஞ்சு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம விஷத்தை ஊட்டி வளர்த்து சொத்தை வந்து நம்மளே கெடுத்துக்கிறோன்னு அர்த்தம். ஸோ அதை வந்து ரொம்ப முக்கியமாக இந்த காலத்து பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும். பேரண்ட்ஸ் கூட ஸ்ட்ரிக்டாக இருந்தால் கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து அதை வந்து கெடுத்துருவாங்க. செல்லம் அப்படிங்கிற பேரில், செல்லோன்ற பேரில் விஷத்தை நம்ம ஊட்டி வளர்க்கக்கூடாது, நம்ம சொத்துக்களை நம்மளே கெடுத்துக்கூடாது.